டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையில் நடக்கிற அந்த 15 நாளாக நடக்கிற அந்த விஷயங்கள் மச் வாட்டர் கேஸ் ஃபோன் அண்டர் பிரிட்ஜுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. தனிப்பட்ட முறையிலையும் ரொம்ப கிரேவான ஒரு சார்ஜஸ்லாம் போட்டார் ராமதாஸ். ஸோ அன்புமணிக்கு வந்து நிர்வாகிகள் ஆதரவெல்லாம் இருக்குது, அவர் ஆட்களை நீக்கிறாரு, இவர் இல்லை ஆட்கள் இருக்காங்கன்றாரு. பலவிதமான விஷயங்கள் போய் இருக்கும்போது பாமகவுடைய நிர்வாகிகள் அல்லது தொண்டர்களுடைய கவலை என்னவாக இருந்ததுன்னா, இது வந்து கட்சி தகராறு கிடையாது, இந்த குடும்பத்தோட தகராறு. ஸோ அந்த குடும்பம் வந்து ஒன்று சேரணும் அப்படின்றதான் பாயிண்ட்டாக இருந்தது. அது கட்சியில் அதோட இம்பாக்ட் அதிகமாக இருக்கிறதுனால தொண்டர்கள் வந்து அதை எதிர்பார்த்தாங்க. அந்த சந்திப்பு இன்றைக்கி நடந்திருக்கு. அதுக்கான முயற்சிகளை ஜி.கே. மணி எடுத்தார், குடும்பம் எடுத்து இதெல்லாம் எடுத்தாங்க. பட் ஆனால் சந்திப்பு வந்து எதிர்பார்த்த அளவு சக்ஸஸ் ஆகலை. ஒரு முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் வந்து ராமதாஸ் வந்து விடாப்பிடியாக இருக்காருன்றதான் தோட்டத்துலேருந்து, தைலாபுரம் தோட்டத்துலேருந்து வர செய்தி சொல்லுது ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் வந்து அன்புமணி ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டு போயிருப்பார் ரிப்போர்ட்டர்ஸ்ட்டை. ஒரு எதுவுமே கொடுக்காத வெளியில் போனதுலேருந்து அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, செய்திகளாக வந்தது தான், நீங்கள் தான் அதெல்லாம் உறுதிப்படுத்தணும். இங்கே இருக்கக்கூடிய விருந்தினர்கள் திரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் வருவது தகவலே தெரியாது. அப்போ இந்த இடத்துல நாம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இங்கே இருக்க வேணான்னு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. ராமதாஸுக்கும் திரு ராமதாஸ் அவர்கள் தான் அழைத்தார், அந்த அடிப்படையில் தான் ஆடிட்டர் வந்திருக்காருன்னு ஒரு தகவலை இவங்க சொல்கிறாங்க. ராமதாஸ் அன்புமணிக்கான பேச்சுவார்த்தையே இன்னும் அது சுமூகமாக முடியல. சரி. ஸோ அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், வெறுப்பு, விரக்தி அவருக்கு இருக்குது. அதனால் அவர் வெளியில் கிளம்பும் போது தான் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நான் போய் சொல்கிறேனே. அவர் கிளம்பும்போது தான் அன்புமணியோட அம்மா அவர்கள் சொல்கிறார்கள், இது மாதிரி குருமூர்த்தி வராரு அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து அன்புமணிக்கே தெரியும், இந்த மாதிரி குருமூர்த்தி ஒருத்தர் வராறாங்க அப்படின்னு. அது அவருக்கு ஷாக். அவருக்கு ஆக்சுவலாக அவர் உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறாரு அவர் ஆக்சுவலாக. ஸோ குருமூர்த்தியை கூப்பிட்டது வந்து ராமதாஸ். நீங்கள் சொல்கிறது கரெக்ட், அந்த பாயிண்ட் கரெக்டு. அவர் நிறைய பேர் கூப்பிட்டுருக்காரு. இது மாதிரி அந்த விஷயம் நிறைய கட்சியிலேருந்து விலகி போனவங்களாம் நிறைய பேர் கூப்பிட்றாரு, தெரிஞ்சவங்களை கூப்பிட்றாரு, வீட்டு மாற்று கட்சிக்காரெல்லாம் கூப்பிட்றாரு, பார்த்துட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய சார்பு விஷயங்கள்லாம் வேல்முருகனோட சகோதரர்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்து அதில் எல்லாரையும் பார்க்கறதால அவர் வந்து அவருடைய தரப்பு விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த சண்டை இன்னும் முடியல. சரி. ஸோ அதுக்கு நடுவில் இந்த பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்கு. இவரோட ஆடிட்டர் குருமூர்த்தியோட பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்கு. இவர் வந்து நட்பாக சந்திச்சதெல்லாம் அதெல்லாம் வந்து அரசியல் அரிச்சு ஒடித்தது யாரும் நம்ப மாட்டாங்க.